முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்துவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம். செல்வசூரியன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய மூக்கமுத்து இன்று காலை உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில அவரது உடல் என்பது தற்போது பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அஞ்சலிக்காக சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று காலை அவர் 77 வயது வயது மூப்பின் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் சில ஆண்டுகளாகவே இந்த வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில தற்போது அவர் உடல் உயிர் என்பது தெரிந்திருக்கிறது. அவர் உடல் என்பது தற்போது கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதல்வர் இன்று காலை அவர் உயிரிழந்த செய்தி கேட்ட உடனே அவரது ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து திரும்ப வரும்போது அண்ணனது உடலையும் தனது கான்வாயிலேயே கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து இங்கு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தற்போது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இவரது உடல் என்பது இன்று மாலை 5 மணிக்கு நல்லடக்கம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரைக்குமே இந்த இடத்தில் பொதுமக்களின் மற்றும் அரசியல் தலைவர்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணி அளவுல அவரது இறுதி ஊர்வலம் என்பது கோபாலபுரத்திலிருந்து பெசன்ட் நகர் வழியாக பெசன்டருக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறது. அப்போது அதிக அளவுல பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். அதே போல கோபாலபுரத்திற்கும் பொதுமக்கள் அதிக அளவுல திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். முக்கியமான அரசியல் தலைவர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக இங்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது கூடுதலாக போடப்பட்டிருக்கிற அந்த மாலை 5 மணி அந்த இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வசூரியன்.